முதலாவதாக லண்டனில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை இமானுவேல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் பண்ணி இப்போ அவங்களுக்கு 42 43 வருஷம் ஆகுது. அப்போ ஆண்டவர் ஒரு கதவை திறந்தார். அதில் போய் பென்டிகாஸ்டல் சண்டேயை பற்றி பிரசங்கம் பண்ண அப்போ அந்த நேரம் நான் தயார் பண்ணின செய்தியை ஷேர் பண்ணுறேன். சரியா? அப்போ நீங்கள் வடிவாக கேட்டு இப்படி செய்வோம். அந்த சர்ச்சிலையும் இதான் செய்த நான். இது தெரியுதா ஸ்கிரீன்? ஓகே. அப்போ ஒரு கட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு கட்டு உங்களோட நிம்மதிய உடைச்சு கொண்டு இருக்குது. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சபையில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், அல்ல பாஸ்டர் யோகேஸ்வரிக்கு இருந்த மாதிரி சர்ச்சில் குழப்பங்கள் உருவாக்குறவர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் என்னவா இருந்தாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து ஒரு பிரச்சனையை யோசியுங்க. பிறகு நான் பேசுகிற நேரம் அந்த பிரச்சனையில் ஆவியானவர் உங்களுக்கு ஞானம் தருவார், நீங்கள் என்ன செய்யணும். அப்போ ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு செய்திக்கு போவோம். சரி, இப்போ நான் தமிழில் நான் லைன் பை லைன் போகிறேன். இந்த ஆவியின் ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னு பார்ப்போம். அவர் உயிர்த்தெழுந்த சீசர்களோட ஒரு 40 நாள் கூடி பேசும் பொழுது அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். அந்த ஞானஸ்நானம் என்றதுக்குரிய கிரேக்க சொல்லு பெப்டிட்சோ, இமர்ஸ், அப்படி அமிழ்த்துறது தான் அது இந்த லிட்டரல் மீனிங். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே அமழ்த்தப்படுவீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்க இன்னும் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரால அமழ்த்த போடுறதால நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த ஆவியின் ஞானஸ்நானம். சரி, அப்ப இனி இந்த ஆவியினால நாங்கள் அமழ்த்தப்படும் பொழுது இந்த ஆவியின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? இன்னைக்கு கன குழப்பங்கள். அப்ப எல்லாம் ஒரு கண்ணாடியை போத்து நீங்கள் கூட நான் கூட என்ன போதிச்ச தலைவர்களுடைய கண்ணாடி, அவங்க தந்த கண்ணாடியை போட்டு தான் நான் பைபிளை பார்ப்பேன். இப்போ அப்படி பார்க்குற நேரம் சில வேளையில் சிலதுகள் கொஞ்சம் பிழையாக விளங்கிடும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கண்ணாடியை கழட்டி போட்டு ஏழுமான அளவுக்கு வார்த்தை என்ன சொல்லுது அப்படி பார்க்குற நேரம் தான் எங்களுக்கு இதில் ஒரு தெளிவு வரும். சரி, இப்போ அவர் சொல்றார் 8ஆம் வசனத்தில் சொல்றது தான் இந்த ப்ரூஃப். நீங்க ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா இல்லையா என்பதற்குரிய ப்ரூஃப் இந்த 8ஆம் வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, இப்ப இது என்னன்னா, இப்ப இதுல ஒரு கப் இருக்கு. இந்த கப்பை பார்த்தீங்களா இருந்தா, இந்த கப்பை நான் ஆவிக்குள்ள ஆவியானவரால நான் இமர்ஸ் பண்ணப்படும் பொழுது இந்த கப்பை நான் இப்போ ஒரு பால் இருக்கிற ஒரு பாத்திரத்துல போட்டா பால் கப்புக்குள்ள வரும். இப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து, இங்கிலீஷ்ல சொல்லுது யூ வில் ரிசீவ் பவர் ஃபார் தி ஹவர். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன நீங்க பின்பற்றும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்தாலும்
ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நேரத்துக்கு தேவையான வல்லமையை அடைந்துக்குரிய கிரேக்க சொல்லு லம்பானோ. அப்ப அது உண்மையா லம்பானோண்டா யூ டேக் ஹோல்ட் ஆஃப் இட். அவர் செய்யறதும் இருக்குத்தான். ஆனா நீங்களும் அதை வாஞ்சிக்கோணும், அதை அடையணும். நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பிறகு அன்றைய பிரதேசமான சமாரியாவிலும் கடைசியில பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்ப இதுதான் ஃபிட்ல நாங்கள் சொல்ற ஆட்சி, காட்சி, சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் என்ற பாத்திரத்துக்குள்ள வரும் பொழுது எனது ஆத்துமா, என்னுடைய சிந்தனை, என்னுடைய உணர்வு, மைண்ட், வில், இமோஷன்ஸ் எல்லாம் ஆவியில நிறையும் பொழுது ஆவியானவரின் ஆட்சிக்கு நான் இடம் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் காட்சிகள் தெரியும். 40 நாள தன் சீசர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி காய்ச்சிட்டு இருந்தவர். காட்சிகள் இருக்கும் பொழுது சாட்சி பெரிய வேலை இல்லையே, கண்டதை சொல்றதானே. அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது யூ வில் ரிசீவ் த பவர் ஃபார் தி ஹவர். கன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், ஆனா ஆவியால நீங்க நிறைந்திருப்பீர்களாக இருந்தா பலனை அடைந்து கொள்வீர்கள். அதனால ஆட்சிக்கு இடம் கொடுப்பீங்கள், அதனால பரலோராட்சியத்தின் காட்சியை காண்பீர்கள், நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப இதுதான் ப்ரூஃப், பவர் ஃபார் தி ஹவர். ஆனா இன்றைக்கு நாங்கள் தேவையில்லாமல் குழம்பி போயிருக்கிறோம் இதுல. சரி, அப்ப இப்ப பார்த்தா 14ஆம் வசனத்துல இவங்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுற பிறவியல் எல்லாம் அந்த மேல் அறையில ஒருமெனப்பட்டு எல்லாரும் ஒருமெனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அருமையான ஒரு வசனம், தரிசனத்தோடு இருந்தார்கள். கிரேக்க சொல்லு புரோஸ்கட்டரையும் அதுதான் சொல்லுது. என்ன தரிசனம்? ஆவியின் ஞானஸ்நானம். ஆவியின் ஞானஸ்நானம் என்ற பாத்திரம் ஆவியால நிறையணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இதுக்காக காத்திருங்கோ. நாங்களும் இன்றைக்கு ஆவியில நிறைந்து பவர்ஃபோதி அவரை பெறாமல் நாங்கள் காரியங்களை அவசரப்பட்டு செய்ய வழி கிடைக்க சவால்கள் வரைக்க மனச்சோர்வுகள் தான் வரப்பாக்கும், மன அழுத்தங்கள். இவங்கள் இதில் என்ன செய்தாங்களா இருந்தா, they were emptying the cup. இன்றைக்கு இப்ப இந்த பாத்திரம் உங்களுக்கு காட்டினான் நிச்சயம் தெரியுதுன்னு நம்புறேன். பாத்திரத்தை நான் பெரிய பால் இருக்கிற ஒரு இந்த கோப்பைய பெரிய பால் இருக்கிற ஒரு பாத்திரத்துல அமர்த்தினாலும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோப்பைக்குள்ள தேத்தண்ணி இருக்குது. எனக்கு இவள் தேத்தண்ணி தான் அந்த கோப்பை. அப்ப இதை அதுல போய் அமர்த்தினா இருந்தா பாத்திரம் இஸ் நாட் an empty cup. என்ன அப்ப இதப்படி பாலால நிறையிறது. அப்ப நாங்களும் இன்றைக்கு ஆவியில நிறைந்து இந்த பலனை பெறாததுக்கு ஒரு காரணம் என்னென்னும் எல்லாம் எங்களோட பாத்திரத்துல இருக்குது. என்ன இருக்குது? ஒன்று ரிக்ரெட்ஸ் ஆஃப் த பாஸ்ட். இப்ப இவங்கள் தாங்க இயேசுவை கைவிட்டு என்னடா 3 வருஷம் அந்த ஆளு பின்னால போட்டு கடைசியில ஓடி போனீங்கள், ஓடி போகாமல் இருந்த பேதுரு மறுதளித்தார், மற்றவன் காட்டி கொடுத்தான். அப்ப பாத்தீங்களா நாங்களும் இன்றைக்கு போதேர் மாதிரி பலவிதமான ஏக்கங்கள், கவலைகள், ஏண்டா இப்படி செய்தோம், ஏண்டா ஊழியத்துக்கு இந்த இடத்துல வந்த, ஏன் இவளை கட்டினேன். இந்த மாதிரி சிந்தனைகளை நாங்க விடுபட இல்லாமல் இருந்தால் எப்படி ஆவியில நிறைகிறது? கோப்பைக்குள்ள ஆல்ரெடி தேத்தண்ணி கிடக்கு. அவங்களும் அந்த இடத்துல இருந்து இதுகளை எல்லாம் எடுக்கிறாங்க வழியால. பர்டன்ஸ் ஆஃப் த பிரசன்ட்,
தற்காலிகத்துக்கு உரிய பாரங்கள் இருக்கும். அவர் இருக்கேக்க அவர் போஷித்துக் கொண்டிருந்தார். அவங்க உடனேயே மீன் பிடிக்க போயிட்டாங்களே என்ன. ஏன்னா அதான் அவங்களுக்கு தெரிஞ்சதா, இனி என்னண்டு பிழைக்கிறது, ஆண்டவர் போட்டாருண்டு மீன் பிடிக்க போய், ஆண்டவர் பிறகு போய் அவங்கள சந்திச்சு, இப்பயும் அவங்களுக்கு அந்த பாரமும் இருக்கு. முண்டைக்கும் நாங்கள் கன பேர் எங்கட பிள்ளைகளுடைய கரியர் கன்சர்ன்ஸ், அவனை எப்படி நாம் படிப்பிக்கிறது, எப்படி கரை சேர்க்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக இந்த பாத்திரத்தில் இருந்துட்டு இருந்தால் ஆவியில நிறையிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர். இப்போ இவங்களுக்கு இருந்தது, இவங்களும் ஒரு கல்ட் மாதிரி தான் அந்த நாட்களில் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நாங்கள் இப்போ ஜெகவா விட்னஸஸ் மூமெண்ட்ஸை பார்த்தா யோசிக்கிறேன், இவங்கள் யாரோ பைத்தியாரங்கள், இந்த குருவுக்கு பின்னால் போகிறோம்னு கடைசியில் அந்த ஆளும் முடிஞ்சுது. அப்போ இவங்கள் அதுவும் இப்போ இது வந்து இவியல் பென்டிகோஸ்ட் நாள் என்று சொன்னால் அந்த பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50வது நாளில் தான் அவியல் வழிக்கிட்டு வந்து சீனாய் மலையில் போய் அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டவை. அண்ட் தே வர் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். என்ன மாதிரி இந்த டோரா அவைகளுக்கு கிடைத்தது என்றதை சொல்லி, அப்போ அந்த பென்டிகோஸ்டல் நாளில் யூத தலைவர்கள் மக்கள் எல்லாம் உலகம் பூரா இருந்து எருசலேமுக்கு வருவாங்க. அப்போ அப்போ இப்போ இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சது, இப்போ அவங்க வராங்க, எங்களை பற்றி தெரிய வரப்போது, என்னெல்லாம் நடக்கும். அப்போ அதையெல்லாம் அவங்க அதில் இருந்து விட்டு வார்த்தையின்படி நடக்கிறாங்க. அந்த யூதாஸை ரிப்ளேஸ் பண்ணணும் என்று சொல்லி. அன்பானவர்களே, நாங்களும் ஆவியின் ஞானஸ்ஞானம் பெற்று ஆவியில நிறையணுமாக இருந்தா பாத்திரத்தை வறுமையாக்கணும். பிதாவே, நடந்ததை குறித்து, நடக்கிறதை குறித்து, நடக்க போறதை குறித்து எனக்கு இருக்கிற பாரங்களை எல்லாம் விட்டதார் என்ற இல்லை என்றால் ஆவியானவரால் நிறைகிறது கஷ்டம். சரி, இப்போ இவங்கள் அதை செய்து இப்ப பாபம் இந்த ஆவியின் ஞானஸ்ஞானத்தை பெறுறாங்க. எப்போ பெறுறாங்க? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. பெந்தகோஸ்தே என்ற 50. இப்போ இது வந்து ஆரம்பத்தில் ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்லி கோதுமைகள் அறுவடை வந்த இதாக இருந்து, பிறகு வந்து இந்த தோரா அவைகளுக்கு கிடைச்ச நாளை குறித்து வந்து தே செலிப்ரேட். அப்போ அந்த நாள் வந்தபோது நேச்சுரலி உலகம் பூரா இருந்து யூத தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாரும், இது அந்த 120 பேர் மேலறையில் இருந்தவர்கள் ஒருமனப்பட்டு, இது அவையின் ஒரு மனம், அந்த பரிசுத்த ஆவியால நாங்கள் ஞானஸ்நானம் பெறணும், நிறையணும், ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நாங்களும் திரும்ப திரும்ப இதைத்தான் நாங்களும் படிக்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர் அங்க அந்த ஞானஸ்நானம் சொன்னார், இமர்ஸ். அந்த மாதிரி அந்த அப்பர் ரூம் அப்படியே, இது நான் என்ற கண்ணால பார்த்துருக்கிறேன். டொரண்டோவில் ஒரு கூட்டத்தில் இருக்கேக்கு எல்லாம் கன பேர், 2000 பேர் இருக்கிறோம். இருந்தா போல அந்த கர்த்தருடைய பிரசன்னம் வந்து ரங்குறத பார்க்கத்தக்கதா இருந்தது. ஒரு ஹோலி மோமெண்ட் அப்படி இருக்குது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அப்படியே வந்து பிரிஞ்சு விரிஞ்சு நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமைந்தது. அப்ப இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்தோன்னா ஆவியானவர் புறாவை போல வந்து
அவர்ல வந்து அமைந்தார். அந்த மாதிரி இன்றைக்கு நாங்களும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியானவர் ஒருவர் இயேசு யாரென்ற ஞானம் அவருக்கு பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வாரார். அப்ப இந்த அப்போஸ்தலருக்குள்ளே எல்லாம் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இருந்தவர். சில வேளையில அதுலயும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற குழப்பங்களால நான் கூட கனவுல யோசிச்சிருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையா? அது வந்து இயேசு யார், அவர் ஆண்டவர், அவர் கிறிஸ்து என்ற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டாரார். அப்ப அவரை நான் ஏற்றுக்கொண்டு மறுபுறப்படையும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனா அதில்ல அந்த ஆவியின் ஞானஸ்நானம். இப்ப இதுல கனகாரியங்கள் ஒன்றே நடக்குது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த பாத்திரம் இப்ப ஆவியில நிரப்பப்படுது. இந்த பாத்திரத்தை நான் இதுல அமர்த்தும்படும் பொழுது நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. அப்ப ஆவியில நாங்க நிறையும் பொழுது we receive the power for the hour. இப்ப அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருவார். ஆனா அது தேவைக்கு ஏற்ற மாதிரி வரங்களை தருவார். அப்ப அப்ப இதுலயும் நாங்க சில வேளையில இப்ப கரிஸ்மேட்டிக்ஸ் என்று சொல்ற நாங்கள் அந்த தீர்க்க தரிசன வரமா, அந்நிய பாஷையில பேசுற வரமா, சுகமளிக்கும் வரமா, ஆவியின் ஞானஸ்நானத்தை நாங்க ஆவியின் வரங்களோட இணைக்க பார்க்கிறோம். ஆனா 1:8 சொன்னது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து. இந்த இடத்துல ஆவியானவர் கொடுத்த வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்ப வரங்களை பிடிக்கிற குரூப்பை விட்டு இந்த வசனம் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள், அந்நிய பாஷையில் பேசினார்கள். அப்ப இன்னொரு குரூப் அதை பிடிக்குது. பாத்தீங்களா இருந்தா த நீட் ஆஃப் தி hour வந்து எருசலேமுக்கு வருகிற இந்த யூத தலைவர்கள் இந்த குரூப்பை ஏற்றுக்கொள்ளணும். இது சபை பிறக்கிற நாட்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்தும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள், வந்திருந்தாங்க. அந்த சத்தம் உண்டான போது தினநாள ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பாத்தீங்களா? பவர் ஃபார் தி ஹவர். இந்த இது இப்போ ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபஸர், கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர், இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல இவங்க இந்த மீனவங்களை வந்து நம்புவாங்களா? ஆனா அவனெல்லாம் இருந்தா போல நான் இப்ப நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு நாளைக்கு போறோம். அதுக்கு கிட்ட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போய்க்க இருந்தா போல அதுல ஒரு வெள்ளக்காரன் ஒளிம்பி தமிழ்ல வச்சா வா என்ன நடக்குதுங்க? அப்ப அதுதான் நடக்குது. இவங்கள் வேற வேற பாஷைகள் அங்க உலகத்திலிருந்து வந்த யூத மக்களுடைய பாஷைகள்ல பேசுறாங்க. அவங்க கலக்கம் அடைகிறாங்க. இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன அதுதான் அந்த நேரம் தேவையா இருந்தது. சரி, இதுக்கு பிறகு எல்லாம் குழப்பம் அடைஞ்சு உங்களுக்கு தெரியும் கதை. இது என்னடா இது குடிச்சிட்டு கதைக்கிறாங்களா என்னண்டேக்க இப்ப யாராவது ஒரு விளக்கம் கொடுக்கணும். அந்த நேரம் நீட் ஆஃப் தி hour இஸ் யார் விளக்கப்படுத்துற? இந்த படிச்சவன் பெரியவன் அது கனவேர் ஒரு 5000 பேராவது வந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா இருந்தா நெருக்கமா இருந்திருக்கும் அந்த அப்பர் ரூம். அந்த நேரம்
அவர் இஸ் கிவிங் த பவர் ஃபார் தி அவர். யாருக்கு? அப்பொழுது பேதுரு 11 பேரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், மைக்கில்ல, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. அவன் கதைக்கிற விதத்துல நேற்று கடைசியில ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்க கதை கேட்க எங்களுக்கு தெரியும், நீங்கள் இது ருசி பார்த்திருக்கிறீங்க. ஏன்னா அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சும்மா நான் படிச்சு போட்டு பிரசங்கம் பண்ணவர். நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன், நான் இன்றைக்கு உங்களுக்கு பெண்டிகோஸ்ட பற்றி பிரசங்கம் பண்ண வரையில, உங்களை பெந்தகோஸ்தே அனுபவத்துக்குள்ள அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அப்படி கதைக்கிறான். யார் இந்த இந்த பவரை கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர். இதுதான் அந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்றது, யூ வில் ரிசீவ் பவர் ஃபார் தி அவர். ஆகையினால் அவர் கடைசியில எல்லாம் விளங்கப்படுத்தி பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல இருந்து எல்லாம் இது இப்ப டோராவுக்காக தானே செலிப்ரேட் பண்ண வச்சிருக்க, அந்த டோராவை பாவிச்சு அவர் வசனங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில வந்து சொல்றார், இது 36வது வசனத்துல, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஆணித்தரமாய் பேசுகிறான். அவர்கள் செலிப்ரேட் பண்ற டோராக்கு உள்ளாக பேசுகிறான். யார் அதை கொடுத்தது? ஆவியானவர். இதை அவர்கள் கேட்டபோது, படித்தவன் பெரியவன், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அப்ப இன்றைக்கும் நாங்கள் என்ன மாதிரி சபை வளரணும், சுவிசேஷம் சொல்லப்படணும், சுவிசேஷத்தை நாங்க சொல்லலாம், ஆனா எங்கட சுவிசேஷம் போய் இருதயத்தில் குத்தப்படுவார்களா? அதான் ஆவியின் அபிஷேகம் இருந்தா எங்கட கதையிலேருந்து அப்படி வரும். சாரி, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் படிக்காதவங்களை பார்த்து சொல்றார், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, உங்களோட சிந்தனையில இது ஒரு கல்ட்டு, இவர் யார் சும்மா நாசரேத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி நீங்க பிடிச்ச சிலுவையில் அறையினீங்க. இப்ப மனம் திரும்புங்கோ, அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆகி இருக்கிறார் தேவன். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞானம் சகஸ்நானம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சொல்ற அங்க இயேசு சொன்னது, எருசலேமை விட்டு போவாதீங்க, இங்க இருங்கோ, கொஞ்ச நாள்ல நீங்கள் ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யூ வில் பி இமர்ஸ்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட். அதைத்தான் அவங்க பார்க்கிறாங்க. 3000 பேர் ஏற்றுக்கொள்றாங்க. இவர் இப்படி சொல்லப்பட்டிக்கு ஞானஸ்நானம் பெற்றுட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்குழு நீங்களும் இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. அடையாளம் என்ன? பவர் ஃபார் தி அவர். இன்றைக்கு சபையில இருக்கிற மக்கள் இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றா அவங்களும் பவர் ஃபார் தி அவர். எல்லாம் கட்டுகளோட தானே வராங்க. அவங்களுக்கு தேவையான பவர், தேவையான வரங்களை அவர் கொடுப்பார். இப்ப நாங்க சில வேளையில வரங்கள், தீர்க்கதரிசனம் சொல்ற வரமா, சுகமளிக்கும் வரமா, இல்ல கடைசியில முக்கியம் வந்து அவன் தேவைக்கு ஏற்ற வரம், தேவைக்கு ஏற்ற வல்லமா அவனுக்கு வரணும். சரி, இப்ப அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்ப்போம். சொல்ற உங்களுக்கும் இந்த வரம் வரும். அப்ப அதை பெறுறதுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் 42, 43. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் முக்கியம். இங்கேயும் நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த இந்த உபதேசத்தை தாரம் வார்த்தையில இருந்து.
ஏன்னா இந்த வார்த்தையை எழுதினது ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களோட சபை மக்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். மறுபுறப்படைஞ்ச எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். ஆனா எல்லாரும் ஆவியால நிறைந்து இல்ல. ஆனா அந்த உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், அது சத்தியம், அந்தால் பேசுறது சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்நியோன்னியம், இதான் அந்த ஃபெலோஷிப். தமிழ்ல வடிவா இருக்கு அந்நியோன்னியம். ஒரு கணவனும் மனைவியும் அந்நியோன்னியமா இருக்கிறது, கொய்னோனியா. இப்ப நாங்க இன்றைக்கு ஃபெலோஷிப் பண்ணா சர்வீஸ் முடிய வட்டிக்கு குடிக்கிற தேத்தண்ணியும் தின்னுற வடையும் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, சபையில வாரம் ஒரு ஆள் ஆல்ரெடி ஆவியில நிறைந்து வரைக்க அவர் இன்னொருவருக்கு உற்சாகம் கொடுக்க, அப்போ இன்றைக்கு நீங்க பிரேக் அவுட் ரூம்ல போயிருக்க ஒருவர் கதைக்கிற நேரம் ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாவிச்சு இன்னொருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உற்சாகம் அடைவார். அப்ப இதுகள் எல்லாம் அந்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கு உதவி செய்யும். அப்பம் பிற்குதலிலும் கொம்யூனியன் இயேசுவை பற்றி, அந்த ஆவியானவருடைய நோக்கமே இயேசுவுக்கு மகிமை கொண்டாடுறது. ஜெபம் பண்ணுதலிலும், அப்ப ஜெபம் பண்ணிக்க ஆண்டவரோட பேசுறோம். அப்ப போலியா எல்லாம் இருக்கிறது குறைவா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட என்னத்தை மறைக்கிறது, அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனா நானும் நீங்களும் சபை மக்களும் தலைவர்களும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அங்க ரோமர் 8:26 சொல்லுது, எங்களோட பலவீனங்கள்ல எப்படி ஜெபிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். அப்ப இந்த 4 காரியங்களுமே நாங்கள் ஆவியினால நிறைந்து நேரத்துக்கேற்ற வல்லமையை பெறுவதற்கு உதவி செய்யும். அவங்களும் என்ன செய்தாங்க, உறுதியாய் தரித்திருந்தார்கள். திருப்பியும் அந்த தரித்திருந்தார்கள், தரிசனத்தோடு இருந்தார்கள். பேதுரு சொன்னது என்ன, நீங்களும் இந்த வரத்தை நீங்க காண்றது அதுதான், இது உங்களுக்கும் நடக்கும், பார்த்து வியக்கம் அடையாதீங்க. அல்ல சும்மா ஞானஸ்நானத்தை எடுத்து போட்டு சும்மா இருக்காதீங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்ப இப்ப த நீட் ஆஃப் தி அவர் என்ன இருந்தா போல, அந்த அப்பர் ரூம்ல 3000 பேர் சந்திக்கிறாங்களா இருந்தா எவ்வளோ ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கும். அப்ப பாருங்க எப்படி ஆவியானவர், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, நாங்க திரும்பி திரும்பி படிக்கிறது, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இது அப்படி இருக்கு தம்பி, இதுல எந்த உண்டு என்ன இருக்கு, ரைட்? எல்லாம் எங்களுடையது, இந்த ராட்சியத்துக்காக காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். இது அப்படி இருக்கு. எங்களோட காணி பூமி எல்லாம் விற்று எல்லாம் ஒரு சபையின் தேவைக்கு பாஸ்டர் நாங்க எல்லாம் சேர்ந்து இதை செய்வோம் என்றால், தட் இஸ் த ப்ரூஃப். அது ஆவியானவர் தான் அப்படியான ஒரு ஒருமனத்தை கொண்டுடலாம். இதை பார்த்து கம்யூனிசம் செய்ய வலிக்கிற கல் குரூப்ஸும் இருக்குது. எல்லாம் தங்களுடைய இதுகளை வித்து போட்டு கொண்டு கொடுப்பாங்க சர்ச்சுக்கு. அது பரிசுத்த ஆவியானவரால நாங்க நிறைய நாங்க எல்லாம் சகோதரர் தானே என்ற சிந்தனை வேற. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்ப அன்பானவர்களே, நாங்க சொன்ன அந்த 4 காரியங்களையும் தான் சபை செய்யும். தனிப்பட்ட முறையில ஒரு ஆள் ஆவியில நிறையலையா இருந்தா சபைக்கு வர நேரத்துல அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கணும், அந்யோன்யம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், கொம்யூனியன் இருக்கணும்,
அதை சரியான முறையில் செய்கிற நேரம் அங்கே மிஞ்சினாலும் இங்கே நிறைவாங்க. வீட்டை போகிற நேரம் they go with the power for the hour. சரி, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். த கிரேட்டஸ்ட் ப்ரூஃப். இப்படியெல்லாம் சபை ஒருமனமா இருந்து ஆவியில நிறைந்து பவர்ஃபோதி அவரை போடுற நேரம் சுத்தி வர இருக்கிறவங்க என்னடா நடக்குதுங்க? அவங்க அந்த 3000க்கு பிறகு 1000 பிறகு வந்தோன்றதாங்க. ஆனா இன்றைக்கு சபைகள் எல்லாம் பவர்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, வல்லமை இல்லாத சபைகள், வல்லமை இல்லாத ஊழியங்கள். கணக்கு எல்லாம் செய்கிறோம், இது செய்கிறோம், அது செய்கிறோம், வாழ்வாதாரம் செய்கிறோம், இங்கிலீஷ் ஸ்கூல் செய்கிறோம், விசிட்டேஷன் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். வல்லமை எங்க? அவர் பவுலப்போஸ்தலன் சொன்னார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 1 வசனம் 5 வசனத்தில் சொல்றார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்ப அந்த சபையில் 42-5 வருஷமா இருக்கிற இமானுவேல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல நான் கேட்டேன், நீங்க எப்படியான சபை? இப்படியான சபையா? தேவ பக்தியோ வர்ஷிப் நடக்குது, அருமையான வர்ஷிப், பிரசங்கம் பண்ணப்படுது, வேதத்தை வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் சும்மா வார்த்தை இல்லை ஐயா. தேவனுடைய பலன் அங்க இருக்கணும், கட்டுகள் நீங்கணும். ஆவியானவர் தேவையான வரத்தை தருவார். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு குரூப் இருக்கேக்க அது ஒரு ஆள்ல இருந்து மற்ற ஆளுக்குள்ள பரவ போகுது இல்லை. இதுதான் கிறிஸ்தவம். நாங்க சர்ச்சுக்கு இப்படி இதாக்கி போட்டு தசமவாதத்தை போட்டு ஆனா அவன் கடன் தொல்லியோட கடன் தொல்லியோட போறான். மகளண்ட கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு கவலையோட கவலையோட போயினான். இப்படி இருக்கப்படாத அன்பானவர்களே. இதுல இன்னொண்ட காட்டுறேன். இப்படி இருந்தாங்க சமாரிட்டன் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் இன்றைக்கு எங்கட கன சபைகள். அந்நிய பாஷையில கதைக்கிறவங்க இருப்பாங்க, தீர்க்கதரிசனம் பேசுறாக்கள் இருப்பாங்க. அந்த வரத்துல இல்ல கண் இருக்கும், பலத்துல கண் இருக்கும். உங்களோட கட்டுகள் உடைகிறதுக்குரிய பலன் அதுல வருதா? அப்ப பிலிப் அப்ப இவியலுக்கு 6ஆம் அதிகாரத்துல வரைக்க அங்க கணக்க பெண்மணிகள் சாப்பாட்டை பகிர்ந்து கொள்றதுல பிரச்சனை அப்போ அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா வருது. அப்போ அப்போஸ்தலர்களுக்கு பவர் ஃபார் தி அவர் வருது. ஒரு 7 பேரை சூஸ் பண்ணி, யாரை சூஸ் பண்ற? ஆவியில நிறைந்து இருக்கிற 7 பேரை சூஸ் பண்ணி அவைகளுக்கு இந்த பொறுப்பை கொடுத்து போட்டு, நீங்கள் த ப்ரீச்சிங் அண்ட் ப்ரேயர் அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ அதுல இருந்த ஸ்தேவான் தான் கல்லறிஞ்சு கொள்றாங்க 7ஆம் அதிகாரத்துல. 8ஆம் அதிகாரத்தில் அங்க உபத்திரவம் சிதறி போறாங்க. அதுக்கு பிறகுதான் யாக்கோபு புத்தகம் எழுதப்பட்டது சிதறி போனவங்களுக்கு. பிலிப் சமாரியாவுக்கு போறார், ஆவியானவர் கொண்டு போறார். அங்க முதல் என்ன சொன்னவர்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். அவன் சமாரியால போனா இப்ப அப்போஸ்தலர் செய்த அற்புதத்தை பிலிப்புண்ட கையாலே நடக்குது. அப்ப சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஞானஸ்நானம் பெறுறாங்க. இதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டோம். ஞாபகம் வருது, இயேசு சொன்னவர், சாட்சிகளா இருப்பீங்க. பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல், அந்த லம்பானோ இன்னும் ஒருத்தனுக்குள்ளேயும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு, அப்போ பேதுருவும் யோவானும் இன்றைக்கு எங்கட சபைகள்ல வந்தா என்ன செய்வினம்? அவங்க சொல்லுவாங்களா அவங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறாங்கன்ட்டு? இவங்க லம்பானோ பண்ணிட்டாங்களா? இல்லை அவங்க என்னடாப்பா இதெல்லாம் சமாரிட்டன் கிறிஸ்டியானிட்டியா இருக்குது. யார் விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, டங்ஸ்ல கூட பேசலாம்.
தீர்க்க தரிசனமும் சொல்லலாம். ஆனா தேவைக்கேற்ற வல்லமை ஆபரேட் பண்ணுதா? அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த கதை தெரியும். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் என்ற ஒரு சோசரர், அவர் அங்க பெரிய மெஜிக் எல்லாம் காட்டியோன்னு வந்தார். அப்போஸ்தலர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் அவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இன்றைக்கும் நான் சொல்றேன், சனங்கள் விடுறோம், ஐயோ பாஸ்டர் அலெக்ஸ் ஒருக்கா எனக்கு இந்த தலைக்கு மேல கையை வச்சு ப்ரே பண்ணுங்க, அப்ப ஜீபும்பா நீங்க டப்புன்னு உங்களுக்கு இது நடக்க போகுது. அல்ல நாங்கள் கூட அடை நான் கையை வைக்க அவன் கீழே விழுந்தால், எல்லாம் அவன் டங்ஸில் கதைச்சால், அப்ப எல்லாம் என்னட்ட ஓடி வருவாங்க. அப்ப நானும் இந்த பாஸ்டரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப அவரும் கூட எனக்கு முன்னுரிமை தருவார். ஐயா இதெல்லாம் அவன் செய்ததுக்கும் நாங்க விரும்புறதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவுது என்று சொன்னார். அண்ணாடர்களே, we must lay hold of the real thing. நாங்க எல்லாரும் கேட்கணும், எந்த சபையில இருக்கிறவங்களுக்கு இந்த எனக்குள்ள அந்த வல்லமை செயல்படுதா? பிரச்சனை வரலாம், ஒரு கட்டு வரலாம், கட்டுகள் உலகத்துல வாழும் பொழுது வரும். ஆனா கட்டு அவிழ்க்கப்படுதா? டங்ஸ்ல கதைக்கலாம், கட்டு அவிழ்க்கப்படுதா? தீர்க்க தரிசனம் சொல்லலாம், கட்டு அவிழ்க்கப்படுதா? அதுதான் அப்போஸ்தலர் 1:8 சொன்னது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியில நிறைவதற்கு அன்பானவர்களே, இதை இந்த குரூப்ல போய் கதையுங்கோ. எம்டி த கப். பழைய பாரங்கள் கவலைகள் வேண்டாம், தற்கால பாரங்கள் வேண்டாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் வேண்டாம். Immerse in the word of God and prayer in the presence of God. வீடுகள் வழிய வார்த்தையை எழுதினத ஆவியானவர், அந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அந்த ஆவியானவருக்குள்ள வல்லமை இருக்குது. அப்ப நான் என்ன வார்த்தைக்குள்ள அமர்த்தினா இருந்தா வெளிப்பாடுகள் வந்து ஆவியில நான் நிறைவேன். அண்ட் ஜெபம் வாக்கு கடங்கா பெருமுகச்சோட ஆவியானவர் இருந்து ஜெபி, அவரோடு சேர்ந்து நான் ஜெபித்தா நாங்கள் ஆவியின் ஞான ஸ்நானம், ஆவியினால நிறைவு. Be filled in the Holy Spirit. இப்ப எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வரம் இந்த டீச்சிங் கிஃப்ட். ஏன்னா இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துல இது ஒரு பெரிய தேவையா இருக்கு. கன விஷயங்கள்ல சனம் குழம்பி போயிருக்குது. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிக்க நான் பார்க்கிறேன், அது அவர்கிட்ட வல்லமை வருது, தலையறிவுல இருந்து வரையில. அப்ப இதோட இப்படியான ஆக்கள் சர்ச்சுக்கு வரைக்க சோர்ந்து போய் வார ஒரு ஆளுக்கு ஆவியில நிறைஞ்சு வார ஆள்ல இருந்து உற்சாகம் போகும், அந்த அந்நியோன்யம். சரி, அப்படி இல்லை என்று சொன்னா, come and immerse your cup in the 4 dimensions of the church. நீங்க ஆவியில போதையர்மாராகிய நாங்கள் ஆவியில நிறைஞ்சு வரோம். அப்ப ஆவியில நிறைய அது போதையர் மாத்திரம் இல்லை, போதையர் அம்மாவும் சரி மூப்பர்களும் சரி எல்லாம் ஆவியில நிறைஞ்சு வரணும். இப்போ மற்றவங்களும் வந்து இந்த நாளும் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிற்குதல், ஜெபம், அதை செய்ய நிறைவாங்க. அப்ப சர்ச்சுக்கு வாரது ஒரு பெட்ரோல் ஷெட்டுக்கு வார மாதிரி. வாகனத்துல பெட்ரோல் இல்லாம இருக்கா, வாழ்க்கையில வல்லமை இல்லாம இருக்கா, சர்ச்சில் வந்தா நாங்க சர்ச் செய்கிற விதத்துல இருந்து அந்த ஆவியானவரால சனம் நிறையும். அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்சி காட்சி இருக்கா, கட்டுகள் எல்லாம் சாட்சியா மாறணும். And be a witness of Jesus Christ. All right. அப்ப நான் இப்ப குரூப்ல போடுறேன், 7 குரூப்பா பிரிச்சிருக்கிறேன், இதை திறக்கிறேன். நீங்கள் இதுல போய்
இத ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுங்கோ. நாளைக்கு வந்து நாங்கள் ஃபிட் யுத்துக்கு பதில நாங்கள் உங்களோட ரீஜன்ஸில் வந்து 7:30க்கு வந்து நீங்கள் தொடர்ந்தும் வேறு வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஜாயின் அண்டு நீங்கள் அமர்த்தணும். நானும் இதில் உங்களை போட்டுக்கொண்டு வரேன்.